ஹைடா முன்னிச்சு நாங்க பன்னி நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, டேக் ஓகே ஃபிஃப்த் தான். அ காலேஜ் ஸ்டூடண்ட் ஃபால் இன் ஐடல் பட் ஹி காட் காலேஜ் கிரஷ். ஸோ பார்ட் 3 தான்டா. ரொம்ப லேட்டா வந்துட்டேன். சாரி. சீக்கிரம் ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸோ போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ போன பார்ட் இதெல்லாம் கட் பண்ணியிருந்தோம்னு சொல்லிட்டு அத பார்த்துட்டு அப்படியே போயிடலாம்டா. ஸோ போன பார்ட் இதெல்லாம் கட் பண்ணியிருந்தேனாக்கா, ஸோ பாஸோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து பைக்கில் போயிருப்பாங்க ரொம்ப ஸ்பீடாக. இதை பார்த்துட்டே வந்து ஜின்னுக்கிட்டேயும் ஆர்யாக்கிட்டேயும் சொல்லி புலம்பியிருப்பான். அவங்களும் வச்சு இவனை ஓட்டியிருப்பாங்க. தென் இவனும் ஓகே அப்படின்ற மாதிரி சைலண்ட் ஆகிட்டுருப்பான். ஸோ பாஸ் வந்து சுகாவையும் ஆரமையும் வந்து அவங்கவுங்க வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு கிங்கும் பாஸும் ஒன்றா போயிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் கட் பண்ணியிருந்தேன். சோகிடா ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸோ ஓகேடா. ஸோ இவங்க இந்த மாதிரி போக இந்த பக்கம் இவனுங்களும் வந்து பஸ்ஸில் கிளம்பிடுறானுங்க. ஜின்னு ஆர்யாவும் ஸோ பஸ்ஸுக்கு ஏறிட்டாங்க. ஜின்னு, ஆர்யா, தயாங்கலாம் பஸ்ஸுக்கு ஏறிட்டாங்க. ஸோ அப்படியே இவங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த பக்கம் இவனுங்களும் வீட்டுக்கு வந்துட்டானுங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஸோ மாறி இருக்கு. தென் என்னதான் இருந்தாலும் இவனுங்க வந்து இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. இன்னைக்கு நடந்ததை பற்றிலாம் அவனுங்கள எதுவும் பெருசாக எடுத்துக்கல. அவனுங்க பாட்டுக்கு ஜாலியாக இருக்கானுங்க. இந்த பக்கம் தயாங் தான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். என்ன இவ்வளோ ஸ்பீடாக போனாரே, என்னாச்சு என்னாச்சுன்ற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ அப்படியே இவனும் அவன் வீட்டுக்கு வந்துட்டான். ஸோ ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு போயாச்சு. இவன் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டே என்ன பண்ணுறான், அவனோட ஆன்லைன் ஃப்ரெண்டுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறான். ஸோ அப்போது நம்ம பங்க்ஷன் தான். டேய் டேய் உயிரோட இருக்கியா இல்லை செத்துக்கிட்டு போயிட்டியா, ஏன் இவ்வளோ நாள் டெக்ஸ்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தெரில, மைண்டு ஒரு மாதிரி இருந்துச்சா அதான் பண்ணல அப்படின்னு சொல்ல, அது சரி அப்படின்னு சொல்ல. ஸோ கரெக்டான நேரத்துக்கு ஜாக்சன் கால் பண்ணுறான். அப்போது இவனும் கால் அட்டன் பண்ணிட்டு, "அ டேய் ஜாக்ஸா சொல்றா" அப்படின்னு சொல்ல, சார் நாங்கள் இருக்கோம்னு உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. அண்ட் டேய் பாத்தியாடா ஜங்குக்கோட ஒரு எம்பி ரிலீஸ் ஆயிருக்குடா அப்படின்னு சொல்ல, எது ஜங்குக்கோட எம்பியா? ஆமாடா போய் பாரு அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான். தயாங்க்கு அந்த செகண்டே காலை கட் பண்ணிட்டு அடிச்சு பிடிச்சி போய் பார்க்குறான். பார்த்தாக்கா செம்ம ஹாட்டாக அவனோட ஒரு எம்பி ரிலீஸ் ஆகிருக்கு. அதாவது நியூ ஆல்பமோட எம்பி. அவ்வளோதான். அவன் பார்த்ததுமே செம்ம ஷாக்கு அண்ட் செம்ம ஹாப்பி. செம்ம ஹாட்டாக வேறு இருக்கான். அன்நேக்கட் வேறு, அதுவும் ஸோ ஆஃப் நேக்கடாக வேறு இருக்கான். அப்படியே டேக்கு பார்த்தது டென்ஷனு, சரியான டென்ஷனு. அவன் என்ன பண்ணுறான், அவள்தான் அடுத்த செகண்டே பங்க்ஷனுக்கும் ஜாக்சனுக்கும் கால் போட்டு புலம்பி தள்ளுறான். டேய் இவன் யாரா சட்டை இல்லாமல் இப்போ நடிக்க சொல்கிறது, இல்லை இல்லை எம்பி பண்ண சொன்னது, இப்போ எத்தனை பேர் அந்த சட்டையை இப்போ இப்போ அதை பார்த்துட்டு வலிவாளுங்க தெரியுமா, அப்படியே சொல்லி ஊற்றிட்டே வருவாளுங்க. டென்ஷன் ஆகும்டா எனக்கு அப்படின்ட்டு புலம்பிகிட்டு இருக்கான் டயாங்கு. அப்போது ஃபங்க்ஷன் தான், டேய் விட்றா ஆனால் செம ஹாட்டாக இருக்காரா அப்படின்ட்டு இவன் பல்ல பல்ல காட்டிகிட்ருக்க. அப்போது ஜாக்சனும் ஆமாம் ஆமாம் வாஸ்தவம் வாஸ்தவம் தான் அப்படின்ட்டு இவனும் சொல்ல, டேய் ஒரு நாளாவது ஒரு நாளாவது அப்படின்னு சொல்ல, என்னடா ஒரு நாளாவது அப்படின்ற மாதிரி இவனுக்கு 2 பேரும் கோரஸாக பார்க்குறானுங்க. அப்படி கேட்கவும் செய்கிறானுங்க. அது அவர் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்டா ஹாஃப் நேக்கடா அப்படின்னு சொல்ல, அட கர்மமே அப்படின்ற மாதிரி இவனுங்கெல்லாம் பார்க்குறானுங்க. அப்போது ஃபங்க்ஷன் சொல்கிறான், ஏன் உங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஆசை இல்லையா என்ன? ஏய் நடிக்காதீங்கடா எவனும் இல்லைன்ட்டு, பொய் சொல்லாதீங்க அப்படிலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்போது ஜாக்சனும் ஆமாம் இருக்குது வாஸ்தவம் தான் ஒத்துக்கிறேன் அப்படின்றான். ஒத்துக்கோ, பெருமையாக ஒத்துக்கணும் இப்படி அப்படின்னு சொல்ல, அவனும் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி சொல்ல, டயாங்கும் வந்து ஒரு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சிக்கிட்டே ஆமான்ற மாதிரி மண்டையை ஆட்டிட்டான். அப்படியே பெரிய உத்தம புத்திரன்ஸ் இவனுங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இவனும் பார்த்துட்ருக்கான். ஸோ இப்படி தான் இவனுங்க பேசிகிட்டு இருக்கானுங்க, செம்மையாக கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அப்போ பார்த்து ஒரு பர்சன் கிட்டேருந்து இவனுக்கு கால் வருது. பட்டு டே வந்து அந்த காலை வந்து ரெஸ்பான்ஸே பண்ணல. ஸோ ஃபுல்லாக ரிங் ஆகி கட் ஆகிற வரையுமே கம்முன்னு தான் இருக்கான். அவன் பாட்டு பேசிக்கிட்டு பார்த்து பார்க்காத மாதிரி. ஸோ இப்படியே ஒரு ஒன்ஸ் ட்வைஸ்ன்ட்டு ஒரு 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 15 டைம்ஸ் கிட்ட ஃபோன் வந்துருச்சு. ஆனால் இவன் அந்த 15 டைமும் எடுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு ஜேகேவை பற்றி பேசிட்டு ஒரு மாதிரி காசிப் பேசுவோம்ல நம்மலாம். அவன் அப்படி இருந்தான் இப்படி இருந்தான் அப்படி இருந்தான் இப்படி இருந்தான் அப்படி இருக்கான், அவன் கண்ணு பார்க்க அப்படி இருக்கு அப்படிலாம் நம்ம பேசுவோம்ல. ஸோ அந்த மாதிரியே இவனுங்களும் சேர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ பேசிக்கிட்டே ஜிமினை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டான். ஸோ அந்த பர்சன் வந்து ஜிமின் தான்டா. ஸோ அந்த ஜிமினை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டான். ஸோ இதில் காண்டான ஜிமின் டேரெக்டாக என்ன பண்ணுறான், வீட்டாண்டே வந்துடுறான்.
வந்துட்டு டோர் நாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படி டோர் நாக் பண்ணவும் அ தேயோட அம்மா தான் வந்து போயிட்டு டோர தொறக்குறாங்க. தொறந்ததும் அவங்க, "அ ஏய் சிமன், என்ன என்னப்பா இந்நேரத்துக்கு வந்திருக்க?" அப்படின்னு சொல்ல, "அம்மா லைட்டா மூவ் பண்ணுங்களேன்" அப்படின்னு சொல்ல, "ஆ இல்லம்மா நீங்க லைட்டா மூவ் பண்ணுங்க" அப்படின்னு சொல்ல மூவ் பண்ணாக்கா, இவன் பாட்டுக்கு ஜாலியா உட்காந்து கேட்க இவன் சிரிச்சு பேசிட்டு இருக்கான். வந்து சரியான அடி அடிக்கிறான். பொனிய வச்சு கும்மு கும்முன்னு கும்மிட்டு இருக்கான் ஜிம்முன்னு. "ஏன்டா ஏன்டா என் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற? என்ன என்ன டேஷ்க்கு என் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற? ஆ இப்ப எதுக்கு என் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற? அப்படி அப்படி என்ன உனக்கு அந்த ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம்? என்ன விட அதாவது 10 வருஷமா இருக்கிற ஃப்ரெண்ட விட உனக்கு இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு 1 இயர் இருக்குமா? இல்ல ஆ 1 இயர் கூட இருக்காது. எனக்கு தெரிஞ்சு என்ன ஒரு 3 மாசம், 4 மாசம், 5 மாசம் சரிறா. நான் சொன்ன மாரி 1 இயரே இருக்கட்டுமே! அது முக்கியமா? இல்ல இந்த 10 வருஷம் ஃப்ரெண்டு முக்கியமா? இங்க பாருடி நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க" அப்படின்னு போட்டு அடிக்க, அங்கேருந்து பங்க்ஷனு, "ஏய் ஜிம்மன் ஜிம்மன் அவன அடிக்காத அடிக்காத" அப்படின்னு சொல்ல, ஜாக்சனும், "ஏய் ஆமா அடிக்காத அடிக்காத ஜிம்மன்" அப்படின்னு சொல்ல, பாரு அவனுங்க அவனுங்க அவனுங்கள அப்படின்னு சொல்லிட்டு, "டேய் நீங்க வைங்கடா ஃபோன மொதல்ல" அப்படின்னு கட் பண்ணி விட்டுறான். கட் பண்ணிட்டு, அ தேவ போட்டு செம்மையா வறுத்தெடுக்குறான் தேவா. "டேய் சாரிடா சாரிடா. டேய் சும்மா அடிக்காதடா வலிக்குதுடா" அப்படின்னு சொல்ல, ஒரு நிமிஷத்துல அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. "ஏன் மச்சான் நான் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிற? 15 டைம்ஸ் நான் ஃபோன் பண்ணியிருக்கேன். அந்த 15 டைம்ல ஒரு டைம் கூட உனக்கு எடுக்கணும்னு தோணல. இல்ல எடுத்து இந்த மாரி நான் பேசிட்டு இருக்கேன்னு தோணல" அப்படின்னு சொல்ல, அப்போ இவன் சொல்றான், தயான் சொல்றான், "உனக்கு தோணலையா மச்சான்? நான் பேசிட்டு இருக்கேன். பிஸியா இருப்பேன். யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கேன். பிஸியா இருக்கேன். கால் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு அந்த காமன் சென்ஸ் கூடவா இல்ல?" அப்படின்னு சொல்ல அவ்வளோதான். ஜிம்மினுக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. "ஓ ஆமான்டா எனக்கு காமன் சென்ஸ்லாம் கிடையாது. எனக்கு வந்து காமன் சென்ஸ்லாம் வந்து நான் வித்துட்டேன். அதான். அதனால தான் உனக்கெல்லாம் கால் பண்ணியிருக்கேன்னு" சொல்லிட்டு கோச்சிட்டு போக, பின்னாடியே இவனும் போயிட்டான். "சரிடா சாரிடா 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 சாரி சிம்மன் சாரி சிம்மன் சாரி மூச்சு 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 சாரி மூச்சு" அப்படின்ட்டு பின்னாடியே போக, ஸோ சிம்மனும் ஒரு கட்டத்துல ஓகே அப்படின்ட்டு மன்னிச்சிடுறான். ஏன்னா என்ன பண்றது ஃப்ரெண்ட் ஆச்சே அப்படின்ட்டு அவனும் மன்னிச்சிடுறான். ஸோ இவன், "ஏய் சாரி மச்சி, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன். ஏம்மா என்னத்துக்கு கால் பண்ண?" அப்படின்னு கேட்க, "இல்ல நான் கடைக்கு போறேன்." "கடைக்கா? அதோ வந்துட்டேன்" அப்படின்ட்டு அடுத்த செகண்ட்ல போயிட்டு நல்லா ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு ஒரு ஒரு நல்லா எப்படி சொல்றது? லூஸான டீ-ஷர்ட் அண்ட் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு வரான். "டேய் என்னடா ஷார்ட்ஸோட வர?" "ஆமா, மோர் தென் கம்ஃபர்டபிள்" அப்படின்ட்டு வரான் அவன் பாட்டுக்கு. இவனெல்லாம் என்ன சொல்லி திருத்துறதோ அப்படின்ட்டு சரின்ட்டு இவனுங்களும் வந்து இவனும் விட்டுறான். இந்த பக்கம் பங்க்ஷனும், ஜாக்சனும் அவனுங்களுக்குள்ள மெசேஜ் பண்ணிப்பானுங்க. "என்னடா சண்டை முடிஞ்சிருக்குமா?" அப்படின்னு கேட்க, "தெரிலடா டெக்ஸ்ட் பண்ணி பாரு" அப்படின்னு சொல்ல, ஸோ பங்க்ஷன் தான் டெக்ஸ்ட் பண்ணுறான். "டேய் என்னடா ப்ராப்ளம் சால்வா?" அப்படின்னும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அவனுக்கு கேட்குது. ஸோ பார்க்குறான். ஜிமினும் நோட் பண்ணுறான். தென் தேவும் அத பார்த்துட்டு, ப்ராப்ளம் சால்வ்ட். ஒண்ணும் இல்ல சாரிடா. அவன் அப்படி பேசினதுக்கு. அவன் ஏதோ ஒரு கோவத்துல பேசிட்டான் தப்பா எடுத்துக்காதன்னு சொல்ல, ஐ நோ மச்சான் எனக்கு புரியுது. இட்ஸ் ஓகே. சாரி சொன்னேன்னு சொல்லிரு. ஏன்னா நாங்க உன் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கோம்ல. அதனால அவனுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகலாம்" அப்படின்னு சொல்ல, மேபி அப்படின்னு சொல்லிட்டு அவன ஜிம்ன பார்க்குறான். ஜிம்மன் அப்படின்ட்டு திரும்பிட்டு போக, "ஏய் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டான்டா" அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே, "சரிடா மச்சான் நான் பார்க்குறேன்னு" சொல்லிட்டு இவன் வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பிட்டு, அப்படியே கால் ஐ மீன் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே இவன் கூட ஜாயின் பண்ணிக்கிறான். ஸோ அன்னைக்கு ஈவினிங்கும் அப்படிதான் போகுது. ஸோ நெக்ஸ்ட் டே காலேஜ் வரான். அம் அவங்க காலேஜ்ல திடீர்னு என்ன சொல்றாங்க, அன்னைக்குன்னு பார்த்து இவனா ரொம்ப அழகா வந்திருக்கான். ஸோ ஆர்யாவும் ஜின்னும், "என்னடா காலங்காத்தால ரொம்ப கிளாமரா வந்திருக்க" அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது குரூப்ல பார்த்தீங்களா? மெசேஜ் வந்திருக்கு" அப்படின்னு சொல்ல, என்ன மெசேஜ்ன்னு அப்பதான் தொறந்து பார்க்குறானுங்க. ஸோ சின்னு, "டேய் இன்னைக்கு ஃபுட் மேலாவா?" ஆமா இன்னைக்கு ஃபுட் மேலாவாம். "ஓ! அ என்னா பண்றது? திடீர்னு சொல்லிட்டாங்களே!" ஆமா. "சரி வா, நம்ம போயிட்டு இருக்கிறது எது நல்லாருக்கோ அத வாங்கி சாப்பிடுவோம்" அப்படின்னு சொல்ல, "அதுவும் சரிதான்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க ஆர்யா, "ம் அப்புறம் அ உன்னோட யார் இது? பாஸ். அவரு ஏதாவது போடுவாரா? இல்ல என்ன கதை?" அப்படின்ற மாரி கேட்க, ஜின்னும், போடுவான் போடுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஐ திங்க் ஸோ" அப்படின்னு சொல்ல, "ம் போடுவாங்க போடி" அப்படின்ட்டு ஃபாலோ மீ அப்படின்ற மாரி அப்படியே அந்த கேம்பஸ்குள்ள சுத்திட்டு இருக்கான். அப்போ கரெக்ட்டா ஸோ பாஸும், பாஸோட ஃப்ரெண்ட்ஸ் கிங்கு, சுகா அண்ட் ஆரம் அப்படி இவனுங்க 4 பேரும் ஐ மீன் ஆமா 4 பேரும் வந்து உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. ஸோ
அப்படி என்ட்ரி ஆகும்போதே பைக்கு அப்படியே ரொம்ப ஸ்பீடா வருது. அப்போதான் டேவும், ஜின், ஆர்யாவும் அப்படியே கேஷுவலா நடந்து வந்துக்கிட்டே, "ஏய் இங்க பாரேன், இப்படி பார்க்க வியூ நல்லாயிருக்கு. ஆனா இப்படி பார்த்தா வியூ நல்லா இல்லன்ட்டு" அந்த காலேஜில குத்தக்குறை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படி வரும்போதே என்ன ஆகுதுன்னா, அப்படியே நம்ப ஆரம் அப்படியே ஒரு மாரி வளைச்சிடுறான். அப்படி வளைக்க சொல்ல ஜின்னு மேல பட்டு ஜின்னா அப்படியே டென்ஷன் ஆயிட்டான். டென்ஷன் ஆயிட்டு, "ஏய் இடியட்! கண்ணு எங்கடா? பின்னாடி வச்சுட்டு போயிட்டுருக்கியா வண்டி ஓட்டும்போது? அன்னைக்கு என்ன பண்ணீங்க? ஐ மீன் நேத்து என்ன பண்ணீங்க? சும்மா இல்லாம இப்படி சாப்பிடும்போது அம் டஸ்ட்டு உண்டாக்கிறீங்க. இன்னைக்கு என்னன்னாக்கா இப்படி. எனக்கு புரியல. நீங்க என்னடா நெனச்சுட்டு இருக்கீங்க உங்க மனசுலலாம்?" அப்படின்ட்டு கத்த ஆரம்பிச்சுட்டான். ஸோ இது வந்து ஆர்யாவுக்கும் வந்து கோவம் வந்துடுச்சு. ஏன்னா நாங்க பாட்டுக்கு செவனேன்னு வந்துட்டுருக்கோம். "ஏன்டா சும்மா எங்கள பிடிச்சு நோண்டுறீங்க?" அப்படின்ற மாரி. ஸோ ஆர்யாவுக்கும் டென்ஷன் ஆயிடுச்சு. ஆர்யாவும் வந்து "இல்ல எனக்கு புரியல" அப்படின்ற மாரி அவளும் பார்க்குறா. ஸோ பாஸ் தான் "டேய் சனிய அதாவது காலங்காத்தாலே சனியன இழுத்துட்டியா? சரிதான்" அப்படின்ற மாரி கிங்கும் பாஸ பார்க்குறானுங்க. அப்போ சுகா "சோலி முடிஞ்சுச்சு" அப்படின்ற மாரி பார்க்க, ஸோ தயாங் தான் "சரி, சரி விடு, சரி விடு ஜின் பரவால்ல வா போலாம்" அப்படின்னு சொல்ல, அப்போ "இல்ல, இல்ல எனக்கு புரியல. இங்க பாருடி நீ விட்டுட்டு விட்டுட்டு போறதுனால தான் எனக்கு எனக்கு புரியல. எனக்கு என்ன நெனச்சிட்டு இருக்காங்க உன் மனசுலலாம் தெர்ல" அப்படின்னு சொல்ல, அப்போ கரெக்ட்டா ப்ரொஃபசர் வராரு. அத பார்த்ததுமே "நீ நீ வா நம்ம போலாம்" அப்படின்ட்டு டே என்ன பண்றான், ஜின்னோட கைய பிடிச்சு இழுத்துட்டு போயிறான். அவன அப்படியே புழிஞ்சிடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப பாயிண்ட் பண்ண ஆரமா, "எது புழிய போறியா?" அப்படின்ட்டு ஒரு மாரி ஷாக்கா ஒரு மாரி வாய பொளந்துட்டே பார்த்துட்டுருக்கான். ஸோ அவன் அப்படி பார்த்துட்டு இருக்க, கரெக்ட்டா ப்ரொஃபசர் வந்து, "டேய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க சின்ன பசங்க கூட?" ஒண்ணும் இல்ல சார் சும்மா" அப்படின்ட்டு, "டேய் வாடா போலாம்" அப்படின்ட்டு ஓடிட்டானுங்க இவனுங்க வண்டி எடுத்துட்டு. ஸோ இவனுங்களும் இந்த பக்கம் போயிட்டானுங்க. "டேய் நீ தான்டி எல்லாத்துக்கும் காரணம். விட்டு விட்டு போற பாத்தியா உன் க்ரஷ்ன்றதுனால. டேய் உன் க்ரஷ்ஷ விட்டா பரவாயில்லடா. கூட இருக்கவங்கள ஏன்டா விட சொல்ற?" அப்படின்னு சொல்ல, "சரி விட்றா பரவால்ல" அப்படின்ட்டு. ஸோ டே தான் எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணி பேசுறான். ஆனா இங்க ஜென்னெல்லாம் அப்படியே கொந்தளிச்சுட்டான். "இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா அப்படியே எரிமலை பொங்கிரும் பாத்துக்கோ" அப்படின்ற மாரி தான் பேசிட்டு இருக்கான் ஜின்னு. ஸோ ஆர்யாவும் "ஆமா ஆமா" அப்படின்ட்டு கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அப்படியே தான் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் 2 பீரியட் போகுது. பிகாஸ் 11:30க்கு மேல தான் வந்து அதாவது பிரேக் அப்புறம் தான் வந்து எங்களுக்கு ஃபுட் மேல ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பிரேக் வரையுமே வந்து இவங்க வந்து அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால வந்து இவங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ 3 பீரியட் அட்டெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கரெக்ட்டா அந்த 3 பீரியடுமே வந்து ரொம்ப ஈஸியாவும் போது, ரஃப் அண்ட் டஃப்பாவும் போது. ஸோ ரெகுலரா கிளாஸ் நடக்கிற மாரி தான்டா. அந்த மாரி தான் போயிட்டுருக்கு. அ ஒரு பக்கம் சில பேர் கவனிக்கிறாங்க. சில பேர் வந்து "நீ என்ன சொல்றது நான் என்ன சொல்ல கேட்கறதுன்ற" மாரி இருக்காங்க. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. தென் லிசாவும் வந்து நெக்ஸ்ட் பீரியட் லிசா லாஸ்ட் பீரியட் லிசாது. ஸோ லிசா வராங்க. லிசா வரும்போது என்ன கொண்டு வராங்கன்னா, கையில வந்து ஒரு நோட்டிஃபார்ம் கொண்டு வராங்க. ஆ அ ஸ்டூடண்ட்ஸ் அம் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லப் போறேன். ஸோ நான் என்ன சொல்லப் போறேன்னா, நம்ம காலேஜ்ல ஃபுட் மேளா நடக்கப் போகுது. ஆ ஆல்ரெடி உங்க ஹெச்ஓடி சொல்லியிருப்பாங்க. கரெக்ட்டா? அப்படின்னு சொல்ல, எஸ் மேம் அப்படின்ட்டு எல்லாரும் கோரஸா சொல்ல, ஸோ அந்த ஃபுட் மேளால ம் உங்க சீனியர்ஸ் எல்லாமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அம் நீங்க வந்து அதில ஜாயின் பண்ணிக்கணும். பிகாஸ் அந்த ஃபுட் மேளா ஐ திங்க் உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்ல, புரியல மேம். இல்ல ம் தனியா ஃபுட் மேளான்ட்டு இத்தன வருஷத்துல நாங்க நடத்தல. தென் இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இதுக்கப்புறம் ஆரம்பமா இருக்கும்னு ஐ திங்க் ஸோன்னு நெனைக்கிறேன். பட் மேனேஜ்மெண்ட்லயே அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேவா? நீங்க வந்து இந்த ஃபுட் மேளாவ என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் கையில வந்து ஒரு ₹30 வச்சுக்கோங்க. பிகாஸ் ரேட் ரேட்டா தான் இருக்கும். பிகாஸ் அவங்க செய்ற பொருட்கள் அப்படி. ஓகேவா? ஸோ ஒருத்தர் சாண்ட்விச் சம்திங்லாம் வச்சிருக்காங்க. நான் பார்த்த வரையும் சொல்றேன். ஓகேவா? அப்படின்னு சொல்ல, "ஓ! அப்படியா மேம்? ஓகே மேம்." காசு இல்லாதவங்க என்ன மேம் பண்றது? காசு இல்லன்னா, அப்படி ஓரமா நின்னு, எவனா தின்னுவான், புடிங்கி தின்னுங்க. ஓகே? அப்படின்ற மாரி சொல்ல, மேம் என்ன மேம் இப்படி சொல்றீங்க? அப்படின்ற மாரி எல்லாரும் கேட்க, பின்ன என்னங்கடா? அப்படின்ற மாரி லிசாவும் ஒரு மாரி பார்த்துட்டுருக்காங்க. ஸோ, அப்படியே அன்னைக்கு பீரியடும் போது. ஸோ, அந்த பீரியட் முடிஞ்சு பிரேக்கு. ஸோ, ஓகேடா நீங்கலாம் வந்து அம் கீழ வந்துருங்க. ஸோ, கிரவுண்டாண்ட வந்துருங்க. ஓகேவா? அண்ட் கிரவுண்ட்லயும் சில பேர் இருக்காங்க. தென் அ ஆடிட்டோரியம்லயும் சில பேர் இருக்காங்க. ஸோ, நீங்க வந்து இந்த ஃபுல்லாவே வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க தான். ஃபுட் மேளா அப்படின்றதுனால. ஸோ, நீங்க வந்து ஒரு ஒரு கடையா, அதாவது ஒரு ஒரு ஸ்டாலா பார்த்துட்டு நீங்க போய்க்கலாம். ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு லிசாவும், "ஓகே காய்ஸ் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்குறேன்" அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஸோ, இந்த பக்கம் இவனுங்கலாம்
அப்படி ஜாலியா ஃபுட் மேல வா! அப்படின்னா என்ன சோறு தானே! வா சோறு சாப்பிடலாம் அப்படின்ற மாரி மித்தவனுங்கலாம் போயிட்டானுங்க. ஸோ, அப்போ ஜின்னு, ஆர்யா அண்ட் டே அப்படியே 3 பேர் நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ, அப்படி நடந்து வரேன் நெறைய ஃபுட்ஸ்லாம் இருக்கு. ஸோ, புதுசு புதுசா இருக்கு. எல்லாம் ட்ரை பண்ணிட்டே வந்துட்டுருக்காங்க. சாப்பிட, எனக்கு இன்னும் வேணுன்ற மாரி தான் இருக்கு இவங்களுக்கெல்லாம். ஸோ, சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. அப்படியே நடந்து வர அ ஸோ ஆடிட்டோரியம்லயும் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, லிசா மேம். ஸோ, அதனால இவனுங்க என்ன பண்றானுங்க, அப்படியே ஆடிட்டோரியம்குள்ளேயும் போறாங்க. அங்க பார்த்தா ஃபர்ஸ்ட்லயே வந்து என்ட்ரன்ஸ் ஆப்போசிட்லயே வந்து அ நம்ப பாஸோட ஸ்டால் தான். பார்த்த உடனே அவ்வளோதான். இவனுங்கலாம் ஒரு மாரி ஆயிடுச்சு. போய் கம்முனு உட்காந்துட்டான் டேலாம். நான் போய் வாங்கணுமா? அப்படின்ற மாரி பார்த்துட்டு கம்முனு போய் உட்காந்துட்டான். பட் ஜின் அப்படிலாம் இல்ல. அவனுக்கு அது வந்து பிடிக்கும் போல சாண்ட்விச். ஸோ அவன் போயிட்டான். போயிட்டு அ "அண்ணா எனக்கு ஒரு சாண்ட்விச்" அப்படின்னு சொல்ல, இந்தா" அப்படின்ட்டு ஸோ ₹20 அப்படின்னு சொல்ல, "ஓ 20 பாத்தா" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கிட்டு கம்முன்னு இருக்கான். ஸோ அதில மேல டெக்கரேட்லாம் பண்ணி ஒரு மாரி ஸ்மைலி ஃபேஸ்லாம் போட்டு தந்துட்டுருக்கான். அப்படியே கீழ சாரி அப்படின்ற மாரி எழுதி குடுத்துருப்பான். பிகாஸ் மார்னிங் வர சொல்ல ஆரம்பம் அப்படி பண்ணியிருப்பான்ல. ஸோ அதனால சின்னுக்கு தானே பண்ணியிருப்பான். அதனால சாரி அப்படின்னு எழுதி குடுத்துருப்பான். ஸோ அவனும் அத பார்த்துட்டு இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு கம்முனு வந்துடுறான் வாங்கிட்டு. ஸோ இத வந்து டே கிட்ட சொல்றான். டே கிட்டயும், ஆர்யா கிட்டயும் இந்த மாரி பாஸ் சாரின்னாரு அப்படின்றத. ஸோ சிம்பாலிக்கா சொன்னாரு அப்படின்ற மாரி சொல்ல, இவனா ஓ வாவ்! அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்க, அந்நேரம் பார்த்து இவனாவும் அவனையே தான் பார்த்துட்டு இருந்திருப்பான் போல இருக்கு. ஸோ பாஸ் வந்து டேவ தான் பார்த்துட்டு இருப்பான் போல இருக்கு. அப்படியான்னு சொல்லிட்டு இவன் கேஷுவலா திரும்பி பார்க்க, அவன் ஒரு மாரி ரொமான்டிக்கா திரும்பி பார்த்துருப்பான். பார்க்கறதுக்கும், இவன் பார்க்கறதுக்கும் கரெக்ட்டா இருக்கும். ஷோலே முடிஞ்சிருச்சு போ அப்படின்ட்டு திரும்பிட்டான். டயாங்க் அப்படியே ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆக, அடுத்த செகண்ட் அவன் செல்ல ஒரு நோட்டிஃபிகேஷனு. பார்த்தாக்கா பங்க்ஷன் கிட்டேருந்தும், ஜாக்சன் கிட்டேருந்தும் மாறி மாறி அடிச்சு நவுத்துது நோட்டிஃபிகேஷன் சவுண்டு. அந்த ஐ மீன் அந்த ஆடிட்டோரியமே சைலன்ட்டா இருக்கும்போது, இவனுங்க இவன்கிட்ட மட்டும் ஃபோன்லேருந்து நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் பயங்கரமா வருது. அப்ப என்ன பண்ணான், டக்குன்னு எழுந்து அ அ ஐயய்யோ! என்ன நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் ரொம்ப ஹெவியா இருக்குன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ண பார்க்குறான். பட் அவனால முடியல. அவன் என்ன பண்றான், டக்குன்னு ஃபோன எடுத்துட்டு வெளிய போயிடுறான். வெளிய போயிட்டு அந்த மெசேஜ் சவுண்ட்ஸ ஆஃப் பண்ணிட்டு அப்படியே உள்ள வரான். உள்ள வந்து ஸோ பார்க்குறான். பார்த்துட்டே வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்கான். "என்னங்கடா?" அப்படின்ற மாரி கேட்க, டேய் அங்க பார்றா ஜேகே லைவ் வந்திருக்கார்றா" அப்படின்னு சொல்ல, "எது ஜேகே லைவா?" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அப்படியே திரும்பி பார்க்குறான் ஒரு செகண்டு. பாஸா ஜேகேவா? பாஸா ஜேகேவா? பாஸா ஜேகேவா? அம் ம். அ அப்படின்ட்டு ஒரு மாரி டவுட்டா இருக்கு. சரி ஓகே. காதுல ஏர்பாட் போட்டு பாஸ பார்க்க வேண்டியது தான். அப்படின்ட்டு ஏர்பாட் போட்டு இந்த பக்கம் ஜேகே சொல்றது, அவன் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு, அந்த பக்கம் பாஸ பார்த்துக்கிட்டு, இந்த மாரி 2த்தையும் அட் அ டைம்ல பண்ணிட்டு இருக்கான் டே. ஸோ ஐ திங்க் இதெல்லாம் கேட்க சொல்ல கொஞ்சம் கடுப்பா இருக்குன்னு நெனைக்கிறேன். என்ன யார பார்த்து என்ன மாரி போட்டீங்க அப்படின்ற மாரி ஜஸ்ட் ஸ்டோரி தான்டா. கண்டிப்பா எல்லார் லைஃப்லயும் ஒரு காலேஜ் கிரஷ் இருக்கும். ஸோ அப்படி இல்லாம யாருக்குமே காலேஜ் ஓடாது. ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் சும்மா எடுத்தேன். ஸோ இப்படிதான் இருக்கும். போக போக டே கூட தான். ஐ மீன் ஜேகே கூட தான் டே. ஓகேவா? ஸோ அது பிக்கப் ஆயிடும். தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகேவா? ஸோ ஓகே ஸ்டோரிக்குள்ள போலாம். ஸோ இப்படி போயிட்டுருக்கு. தென் என்ன பண்றான், டேவே வந்து எல்லா கடையிலயும் வாங்கியிருப்பான். ஐ மீன் எல்லா ஸ்டால்லயும் வாங்கியிருப்பான். ஸோ ஓகே லாஸ்ட்டா இந்த ஸ்டால் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்குவான். அவன் வாங்கிட்டு வரும்போது அதுலயும் ஸ்மைலி ஃபேஸ் போட்டு சாரின்னு தான் வந்து நம்ம பாஸ் எழுதி குடுப்பான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு வாங்கிட்டு கம்முனு வந்துருவான். வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்பான். அவனுக்கு புடிச்சு போயிரும். ஸோ கூட இருக்கவனும் டேய் இன்னொன்றா அப்படின்னு சொல்ல, ஸோ ஆர்யாவும் ஆமாமா இன்னொன்னு அப்படின்னுவான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டு ஸோ இன்னொன்னு கேட்குறான். இன்னொரு வேணும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 20 பாத்தா அப்படின்னு சொல்ல, ஓகே 20 பாத் குடுக்குறான். பட் அ 20 பாத் குடுக்க பதிலா அவன் 50யா குடுத்துடுறான். ஸோ அவன் வந்து பேலன்ஸ் சேஞ்ச் குடுத்தாலும் ₹10 இல்ல. ஸோ அதனால என்ன பண்றான், என்கிட்ட நான் 20 குடுத்துட்டேன். பட் 10 இல்ல. நீ என்ன பண்ற கொஞ்ச நேரம் கழிச்சு வரியா? வந்து 10 வாங்கிக்கிறியா? அப்படின்னு சொல்ல, ஸோ அவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஐ மீன் அந்த ஃபுட் மேளா முடிய போது. அந்த டைம்ல வந்து வீட்டுக்கு போற டைம் தான். ஸோ அந்த டைம்ல வந்து இவன் போயிட்டு காசு கேட்கலான்னு தான் போவான். பட் சரி ஓகே கேட்க வேணாம். நான் அவங்களுக்கு எப்போ குடுக்கணும் தோணுதோ குடுக்கட்டும் அப்படின்னு சொல்ற மாரி இவனும் கிளம்பிருப்பான். ஸோ அப்படி கிளம்பும்போது என்ன ஆகும்னா, அவன் கூப்ட்டு அ "ஹே ஜூனியர்" அப்படின்னு கூப்பிட, "ம் சொல்லுங்க சீனியர்." இந்தா காசு ₹10 மறந்துட்டு போறேன். ஆ தேங்க் யூ சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்படியே டீ வாங்கிட்டு செம ஹாப்பியா வரான். அப்படி வந்துட்டுருக்கான். ஸோ அப்படி வந்துட்டுருக்கும்போதே, இவனுக்கு ஆப்போசிட் கிளாஸ்ல செட் ஆஃப் க
கேர்ள்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து இவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான். பிகாஸ் இப்போ வந்து எப்படி சொல்றது? எல்லாருக்கும் ஒரே சப்ஜெக்ட் காமனா இருக்கும்ல. இப்போ தமிழ், இங்கிலீஷ் அப்படின்ட்டு ஒரு சப்ஜெக்ட் காமனா இருக்கும்ல. ஆனா அவங்களோட மேஜர் சப்ஜெக்ட் தான் வேற வேற அப்படின்ட்டு இருக்கும்போது, ஸோ காமன் சப்ஜெக்ட்டுக்குலாம் வந்து அதர் கிளாஸ்லலாம் மிங்கிள் ஆவாங்கல்ல. ஸோ அந்த மாரி வந்து மிங்கிள் ஆகுற ஸ்டூடெண்ட்ஸ் தான் இவங்களும். ஸோ இப்படி இருக்க சொல்ல, அ அது வந்து அம் ம் மைக்ரோ. ஸோ இப்படி இருக்க சொல்ல, அ மைக்ரோலேருந்து ஒரு பொண்ணு, "ஹேய்! டேய் உனக்கு தெரியுமா?" அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறா. ஸோ இவங்கலாம் பேசிக்கிட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டாங்க. ஸோ அப்போ அவ சொல்றா, "ஹேய் உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்ல, "என்ன?" அப்படின்ற மாரி கேட்க, கரெக்ட்டா அந்நேரத்துக்கு அ ஜின் ஜின்னோட அ ஜின்னோட ரிலேஷன் வந்து ஜின்ன கூட்டிட்டு போறாங்க. ஐ மீன் அண்ணா ஜின்ன கூட்டிட்டு போறாங்க. ஸோ ஜின்னும், "சரி ஓகே டே நீ பார்த்துப்போ. ஏய் ஆர்யா நீயும் பார்த்துப்போ" அப்படின்னு சொல்ல, "ம் ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜின்னும் கிளம்பிடுறான். பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் ஆர்யா, போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ என்ன ஆகுதுன்னா, அ டே வந்து "நீ போறதுன்னா போ ஆர்யா" அப்படின்னு சொல்ல, "சீரியஸா? சரி நீ போறதுன்னா போ பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்ல, அவளுக்கு வந்து ஒரு மாரி இருக்கு. ஐ மீன் ஸ்டொமக்ல ஒரு மாரி வலிக்கிற மாரி இருக்கவும், அவ என்ன பண்றா, ஆட்டோல ஏறி போயிடுறா. ஸோ கொஞ்ச நேரம் டைம் அப்படியே தான் போகுது. ஆனா டே மட்டும் தனியா நின்னுட்டுருக்கான். அந்த இடத்துக்கு இன்னும் பாஸும் வரல, பாஸோட ஃப்ரெண்ட்ஸும் வரல. ஸோ இவனும் அத பத்திலாம் பெருசா கேர் பண்ணிக்கல. கம்முன்னு தான் நின்னுட்டுருக்கான். ஆனா ஒரு பக்கம் கேர் பண்ணிட்டே தான் நின்னுட்டுருக்கான். ஸோ அந்த டைம்ல பஸ் வருது. பஸ் வரும்போது இவங்கலாம் ஏறிட்டாங்க. ஸோ அவன்லாம் ஏறிட்ட பிறகு தான் பாஸ் பைக்ல போறான். இத வந்து டே பார்த்துட்டான். பார்த்ததால சரி ஓகே அவனுக்கு ஒரு மாரி நிம்மதியாயிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டான். ஸோ அப்படி பஸ்ஸில ஏறிட்டாங்க. அப்படி ஏறிட்டு அப்படி போகும்போது நம்ப டே கூட அந்த மைக்ரோல ஒரு பொண்ணுன்னு சொன்னேன்ல. ஸோ அந்த பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு வந்து டே கிட்ட அவ வந்து ஒரு விஷயத்த சொல்றா. "உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த மாரி பாஸ் என்கிட்ட வந்து பேசினாரு. பாஸ் கூட ஒருத்தர் இருந்தாங்க. அவர் என்கிட்ட வந்து பேசினாரு. அவர் என்கிட்ட நம்பர் கேட்டாரு. ஐ திங்க் பாஸ்க்கு என்ன பிடிச்சிருக்கு போல." அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த சொல்லவும், அவ்வளதான் டேக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு. அப்செட் ஆயிட்டான். ஸோ அந்த செகண்டே வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேச ஆரம்பிக்கிறான். ஸோ பங்க்ஷன் கிட்டயும், ஜாக்சன் கிட்டயும் சொல்ல, ஜாக்சன் வந்து "டேய் விட்டுர்றா மச்சான்" அப்படின்னு சொல்ல, அவனுக்கு அதான் அது ஓரளவு கரெக்ட்டா தோணுது. ஓகே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் ரொம்ப யோசிக்கிறான். ஸோ வீட்டுக்கு வந்து ரொம்ப புரண்டு புரண்டு யோசிச்சு பார்க்குறான். தென் நெக்ஸ்ட் டே ரொம்ப சீரியஸா யோசிச்சு யோசிச்சு பார்க்குறான். ஸோ அப்படி யோசிச்சு யோசிச்சு பார்த்ததுல ஓகே நம்ம இதுக்கப்புறம் அவன பார்க்கவே கூடாதுன்ற மாரி முடிவு பண்ணிட்டான். முடிவு பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே அப்படியே மண்டே காலேஜ் கிளம்புறான். ஸோ அப்படிதான் போகுது. ஃபர்ஸ்ட் டே அவன் நுழையும்போதே 2 பேரும் அதாவது சேமான ஷர்ட்ல இருக்காங்க. சேம் கலர் ஷர்ட். ஸோ ப்ளூ. அவ்வளோதான். அவனுக்கு ஒரு மாரி ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. நான் இவன பார்க்கவே கூடாதுன்னு நெனச்சேன். ஆனா திரும்ப திரும்ப இவன் என் லைஃப்ல வந்துட்டே இருக்கான். நான் என்ன பண்றது? அப்படின்ற மாரி ஒரு மாரி திங்க் பண்ணிக்கிட்டே டே வந்து அப்படியே காலேஜ்குள்ள என்ட்ரி ஆகுறான். ஸோ அப்படியே ஜென்னும் ஆர்யாவும் வெளியவே வெயிட் பண்றாங்க டேக்காக. பிகாஸ் டே வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். நான் வரேன் வெயிட் பண்ணுங்க வெளிய அப்படின்னு சொல்ல. ஸோ 2 பேரும் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அப்படியே இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க சொல்ல இந்த பக்கம் பாஸ் அ பாஸும், கிங்கும் வந்து என்ட்ரி ஆகுறாங்க. அப்படியே டேலாம் வந்து கண்டு கூட இல்ல. அவன் பாட்டுக்கு போயிட்டான். ஸோ இப்படியே தான் 1 வீக் போகுது. டே அவன் பாட்டுக்கு அவன் வேலை செய்றான். வரான், போறான். இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்படி போயிட்டுருக்க சொல்ல, திடீர்னு ஒன் டே இவன் வந்து எப்பவும் பஸ் ஸ்டாப்ல தான் நிப்பான். ஆனா அவன் இப்போ பஸ் ஸ்டாப்ல நிக்கிறத விட்டுட்டு டோல்கேட்டாண்ட போய் நிக்க ஆரம்பிச்சுருவான். ஏன்னா, நான் இவன பார்க்கக்கூடாதுன்றதுக்காக. ஸோ சின்ன ஆர்யாவையும் வலுக்கட்டாயப்படுத்தி டோல்கேட்டுக்கு கூட்டு போக ஆரம்பிச்சுருவான். ஸோ இப்படிதான் வந்து இந்த 1 வீக் போயிருக்கும். ஆனா திடீர்னு என்னன்னு தெரியல, பாஸ், பாஸோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் சேர்ந்தாப்புல டேவையும், ஜின்னையும் அப்படியே வழிமறைக்கிறாங்க. அவ்வளதான் டே, ஜின்னுங்கலாம் என்ன பண்றதுன்னே தெரியல. எ எ ஒரு மாரி அப்படியே ஒரு மாரி ஸ்டக் ஆயி பார்க்குறானுங்க. என்னவா இருக்குன்ற மாரி. அப்போ சின்னதா கேட்குறேன், "என்ன?" அப்படின்ற மாரி கேட்குறான். அப்போ அ அதுல இருக்க சுகா தான் முன்னாடி வந்து பேசுறாரு. "ஏய் என்ன? அம் உன் பேரு என்ன?" அப்படின்ற மாரி கேட்க, "ம் என் பேர் டே. அ என்ன? எதுக்கு வழி மறைக்கிறீங்க?" "ம் இல்ல நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்." "சரி, அ என்ன கொஞ்ச நாளா இவன பார்த்து சிரிச்சுட்டு இருந்த? என்ன? இப்ப என்ன பார்க்கறதில்ல?" "ம் இல்ல தோணல பார்க்கல. அப்ப தோணுச்சு பார்த்தேன் அவ்வளோதான்" அப்படின்னு சொல்ல, "இல்ல எனக்கு புரியல. என்ன தோணல, பார்க்கல, தோணுச்சு பார்த்தேன். சரி ஓகே உனக்கு என்ன இவன பிடிச்சிருக்கா?" அப்படின்ற மாரி கேட்க, "ம் அது"
அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒதுங்கி ஒதுங்கி தான் நிற்கிறான். அவன் ரொம்ப க்ளோஸ் ஆகலாம் விரும்பலை. ஒதுங்கி ஒதுங்கி நின்று தான் பேசுகிறான். ஜின்னுக்கு இது புரியுது. ஸோ ஜின்னு என்ன பண்ணிடுறான், ஒரு ஆர்வ கோளாறுல அவன் எப்பவுமே இப்படி நடந்துக்க மாட்டான். ஆனால் அவன் என்ன நினச்சான்னு தெரில, டக்குன்னு என்ன பண்ணிடுறான், ம் ப்ரோ உங்களுக்கு தெரியுமா, அவர் என்னோட க்ரஷ் என்ன அப்படின்ற மாதிரி அப்படியே பாஸ் திரும்பி பார்க்குறான். அவ்வளோ நேரம் டேய் சும்மா இருங்கடா, ஏன்டா அந்த பையன்கிட்ட போயிட்டு இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருப்பான். இப்படி சொல்லவும் டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு என்னன்ற மாதிரி பார்க்குறான். ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே இவனா டேய் சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கையை பிடிச்சி ஒரு மாதிரி அழுத்த. ஸோ ஜின்னு சாரி மச்சான் அப்படின்றான். டேய் ஆர்வ கோளாறு பயலே, எப்பவுமே இப்படி நடந்துக்க மாட்டியேன்டா, இன்னைக்கு என்னடா ரொம்ப ஆர்வ கோளாறுத்தனமா நடந்துக்கிற அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இல்லைண்ணா என்னண்ணா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை எனக்கு ஒரு டவுட்டு, நீ என்ன அவனை லவ் பண்ணுறியா, இல்லை எதுக்கு இவனை பார்க்குற, என்ன இவனை பிடிச்சிருக்கா, சும்மாலாம் எதுவும் பார்க்காத அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைண்ணா நான் பார்க்க மாட்டேன் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கு நடந்து போயிடுறான். பின்னாடியுமே ஜின்னுமே டேய் டேய் இர்றா வரேன்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடியே போயிடுறான். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அப்படி போகிறான். போயிட்டுருக்கும்போதே ஸோ பாஸ் டக்குன்னு வந்து தயாங்க வந்து வழிமறைக்கிறான். வழிமறைச்சு உன் பேர் என்ன, என் பேர், ஏன் அதை கேட்குறீங்க, இல்லை சொல்லு, என் பேர் தயாங். சரி ஓகே, நீ எந்த டிபார்ட்மெண்ட், ஏன் எந்த டிபார்ட்மெண்ட், பிசிஏ பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஓ ஓகே சரி ஓகே, எந்த இயர், ஏன் எது கேட்குறீங்க, எந்த இயர், ஃபர்ஸ்ட் இயர். சரி ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஜேர்னி, பேலன்ஸ் 2 இயர் அப்படின்ட்டு போயிடுறான் பைக் எடுத்துகிட்டு. அவனா இப்படி சொல்லிட்டு போகவும் அவ்வளோதான், அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். பட் அவனுக்கு வீட்டில் வந்து இது என்ன பண்ணிடுறான், நான் அவனுக்கு தான் இருக்கவே இருக்கேன் பங்சன் ஜாக்சன் சொல்லிடுறான். சொல்லிட்டு என்னவா இருக்குன்னு புலம்பி தள்ளிட்டு இருக்கான். ஸோ அப்படியே அன்றைக்கி நைட்டு புலம்பிட்டே தூங்கிடுறான். நெக்ஸ்ட் டே அப்படியே வரான் காலேஜுக்கு. ஆனால் அப்படி இந்த பக்கம் எஸ்டர்டே நைட்டு பாஸ் சைடு காமிச்சாக்கா, பாஸு அவன்லாம் இதை பற்றிலாம் பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டான். அதாவது இவனா வந்து எதுவும் கேட்டிருக்க மாட்டான். கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்க சொன்னதெல்லாம் கேட்டிருப்பான். அவனுங்க சும்மா இல்லாமல் ஓட்டுறானுங்க வச்சுக்கிட்டு, என்ன மச்சான், உங்கள் ஆள் எப்போ ஓகே சொல்ல போகிற, என்ன ஃபஸ்ட் இயரா நல்லா தானே இருக்குது பீஸு அப்படின்னு சொல்லிட்டு இவனெலாம் வச்சு ஓட்டிகிட்ருக்கானுங்க. ஆனால் பாஸ்க்கு இதில் சுத்தமாக விருப்பம் இல்லை. இருந்தாலும் ஆமாம்மா அப்படின்ற மாதிரி சும்மா சொல்லிட்டு மண்டை ஆட்டிகிட்ருக்கான் டிங்கு டிங்குன்னு. ஸோ இப்படி போயிட்டுருக்கு இந்த பக்கம். ஸோ தயாங் காமிச்சான், அவன் அப்படியே தூங்கிட்டுருப்பான். ஸோ இவனுங்களும் அப்படியே படுத்துட்ருப்பானுங்க. ஸோ நெக்ஸ்ட் டே இவன் அப்படியே காலேஜ் வந்திருப்பான். ஸோ காலேஜ் வர என்ன ஆகுதுன்னா, எப்பயும் போல் கிளாஸ் போகுது. ஃபர்ஸ்ட் 3 பீரியட் லிசா வராங்க. அப்புறம் அதர் சப்ஜெக்ட்ஸுக்கு ஸோ பைத்தான் அப்படின்ட்டு சி அப்படின்ற சப்ஜெக்ட்ஸ்க்கெலாம் ஆள் வராங்க. ஸோ பிரேக் டைமில் என்ன பண்ணுறான், இவன் கேன்டீன்லாம் போயிட்டு ஸோ வந்துட்டுருக்காங்க. இவங்க அதிகமாக கேன்டீன் பக்கம் போகல. ஆனால் ஆள், அதாவது இந்த சீனியர்ஸ் எல்லாம் போனாக்கா, "அண்ணா எனக்காக வாங்கின்னு வந்துருங்கண்ணா" அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி சொல்லி அனுப்பிவிட்டு கேன்டீன்லேருந்து ஃபுட்ஸ்லாம் வாங்கின்னு வந்து இவங்க சாப்பிட்றாங்க. இந்த இடத்துக்கு வந்து பாஸோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறானுங்க. ஆனால் யாரும் இல்லை. இருந்தாலுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறானுங்க அவனுங்க. அவனுங்க தேவையான பொருளை மட்டும் வாங்கிட்டு போயிடுறானுங்க. ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக உட்காந்து ஜங்கோட லைவ் பார்த்துட்ருக்கான். பிகாஸ் மிஸ் பண்ணிட்டான். காதில் ஏர்பாட் மட்டும் போட்டு. அதில் வேற கேட்டிருப்பான். சரி வீட்டில் போயிட்டு பார்க்கலான்னு நினச்சிருப்பான் ஃபுல் வீடியோவை. பட் இதுக்குள்ளே இந்த மாதிரி அந்த பொண்ணு சொல்லவும் அவள்லாம் ஃபுல் நாக் அவுட். அவனால் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருப்பான், அதை அப்படியே வந்து கேட்காம விட்டுட்டு, ஓகே நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்ன பண்ணியிருப்பான், அந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிப்பான். ஸோ அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கேருந்து பேசிட்டு வர மாதிரி சவுண்டு கேட்குது. "ஒய் டேய் டேய்" அப்படின்னு கத்துற மாதிரி சவுண்டு கேட்குது.
இவன் பாட்டுக்கு காதுல ஏர்பாட் போட்டு நல்லா உட்காந்து கேட்டுட்டு கம்முன்னு இருக்கான். சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஐ மீன் ஜேகேவ பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அவனோட குட்டி குட்டி ரியாக்ஷன், ஸ்மைல்ஸ்லாம் பார்த்து "சோ ஸ்வீட் மை பேபி" அப்படின்ட்டு கொஞ்சிக்கிட்டே இருக்கான். "ஓ என் என் மொசக்குட்டி" அப்படின்ட்டு பக்கத்துல சின்னும் ஆர்யாவும் தான் "டேய் எனக்கு புரியல" அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களும் வந்து ஓகே இவன் சந்தோஷமா இருந்தா ஓகே தான் அப்படின்ற மாரி. ஏன்னா இது வந்து இவங்க 2 பேர்கிட்டயுமே சொல்லியிருப்பான் இவன். அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாரி தான் இருக்கும். இருந்தாலும் ஜஸ்ட் கிரஷ் தானடா! நீ என்ன ஃபீல் பண்ணாத அப்டின்ற மாரி தான் சொல்லியிருப்பாங்க. உனக்கு தான் ஜங்குக் இருக்கானே அப்டின்ற மாரி சொல்ல, இவனும் ஆமாமா எனக்கு தான் ஜங்குக் இருக்கானே அப்டின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு விட்டுட்டு இருப்பான். ஸோ ஜின்னுக்கு வந்து இதெல்லாம் நடந்திருக்கும்ல. அதாவது நேத்து நடந்த விஷயம்லாம் ஜின்னுக்கு தெரியும்ல. ஸோ ஜின்னுக்கு வந்து என்ன கான்செப்ட் நடக்குதுன்னே புரியல. அவன் பாட்டு பெக பெகன்னு முழிச்சு தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஒரு பக்கம் இவன் இப்டி பண்ணிட்டு இருக்கான். நேத்து பார்த்தா அவன் இப்டி பண்ணான் அப்டின்ற மாரி இவன் ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டே தான் நின்னு பார்த்துட்டு இருக்கான் இதெல்லாம். அதனால ஐ மீன் இப்டியே போயிட்டுருக்கு. ஸோ அ ஸோ பாஸோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அங்க வந்திருப்பாங்க. பிகாஸ் பாஸ்க்கு வந்து செமினார். ஸோ செமினார் வந்து மெயின் டிபார்ட்மெண்ட்ல நடக்கிறதுனால, இவங்க வந்து அடிஷ்னல் பிளாக்கு. ஸோ மெயின் பிளாக்ல நடக்கிறதுனால, ஸோ இவங்கலாம் வந்து மெயின் பிளாக் வந்திருப்பாங்க. ஸோ அப்படி வரும்போது, அதுவும் கம்ப்யூட்டர்ல தான் வந்து அவங்களுக்கு வந்து செமினார் போகும் அப்படின்றதுனால, அவங்க வந்து இதுக்கு கம்ப்யூட்டர் மெயின் பிளாக்ல தான் இருக்கிறதுனால, அவங்க மெயின் பிளாக் வந்திருப்பாங்க. ஸோ அப்படி வந்து பார்த்துட்ருப்பாங்க. அப்படி பார்த்துட்ருக்கும்போது தான், இவனுங்க மட்டும் செட் ஆஃப் பீப்பிள். அதாவது பாஸு, கிங்கு, அப்புறம் வந்து ஹாரமு அண்ட் ஷுகா இவனுங்க மட்டும் நவுந்துட்ருப்பானுங்க. ஸோ டேங்கோட கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. இவனுங்க வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருப்பானுங்க. ஆனா, இப்போ வந்து கட் அடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து டயாங்கு டயாங்குன்னு கத்திட்டு இருப்பானுங்க. ஸோ அந்த சவுண்ட் தான் ஃபர்ஸ்ட் கேட்டுருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஜின்னுக்கு, ஆர்யாக்கும் டயாங்கோட கிளாஸ் மெம்பர்ஸ்க்கும் கேட்டுருக்கும். அவங்கலாம் வந்து டயாங்கு டயாங்கு கத்தவும் எல்லாரும் டயாங்க தான் பார்க்குறாங்க. ஆனா டயாங் மட்டும் மும்பரமா ஃபோன பார்த்துட்டு உட்காந்துருக்கான். ஸோ அப்போ என்ன பண்றாங்க, அவங்க சும்மா இல்லாம ஒரு சாக் பீஸ தூக்கி கரெக்ட்டா டயாங் மேலேயே அடிக்கிறாங்க. பிகாஸ் டயாங் ஃப்ரண்ட்ல தான் உட்காந்துருப்பான். லாஸ்ட்ல உட்காந்துட்டுருக்க பையன் என்ன நெனச்சான்னு தெரியல. ஃப்ரண்ட்ல உட்காந்துட்டுருப்பான். ஸோ தூக்கி கரெக்ட்டா அடிக்கவும் மண்டை மேல டங்குன்னு விழுந்து போச்சு பையனுக்கு. அவனா ஆவுச்! ஏய் எந்த இடியட் என் மேல கல்ல தூக்கி அடிச்சது அப்படின்னு சொல்ல, "எது கல்லா?" அப்படின்ற மாரி ஜின்னு, டேய் சாக் பீஸ்டா" அப்படின்னு சொல்ல, "எது சாக் பீஸா?" அப்படின்னு அப்பதான் பார்க்குறான். பார்த்தாக்கா பாஸோட கேங்ஸ் வெளிய நிக்குது. அத பார்த்துட்டு அவன் அவ்வளவா ரியாக்ட் பண்ணல. அப்படியே பார்த்துட்டு திரும்பிக்கிட்டான். "டேய் என்னடா?" அவன் பார்த்துட்டு திரும்பிட்டான் அப்படின்னு சுகா சொல்ல, பாஸு "டேய் தேவையில்லாத வேல பார்க்குறீங்கடா. நான் போறேன்டா முதல்ல ஆள விடுங்கடா" அப்படின்ட்டு கேமராலாம் இருக்கு இங்க அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு கம்முனு கீழ இறங்கி போயிடுறான். அப்புறம் இவங்க தான் ஷோ இவன என்ன சொல்றதோ அப்படின்ட்டு இவனுங்களும் பின்னாடியே போயிடுறானுங்க. பாய் பாய் அப்படின்ட்டு டேக்கு பாய் சொல்லிட்டு. ஆனா டே அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. பக்கத்துல இருக்க ஆர்யா போறியா இல்லையா அப்படின்ற மாரி மொறையிறா. அப்ப இவனுங்களும் சரிம்மா ஆத்தா ஓடிர்றேன் அப்படின்ட்டு போயிட்டானுங்க. ஸோ அ அப்படிதான் போகுது. அன்னைக்கு பீரியட் அப்படிதான் போகுது. ஸோ சொல்ற லெவலுக்கு டே வந்து அ டேக்கும் பாஸ்க்கும் எதுவும் நடக்கல. ஆனா டே செம்ம ஹேப்பியா இருக்கான். பிகாஸ் ஜெய்யோட அந்த குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் அவன் பார்த்துருப்பான். அவ்ளோ கியூட்டா இருக்கும். அண்ட் அவனோட எம்வி அ அ என்ன எம்வி வச்சுக்கலாம்? சரி ஓகே 7 ஓகேவாடா? ஸோ 7 எம்வி அவன் அந்த பொண்ண தொரத்தி தொரத்தி லவ் பண்ற மாரிலாம் அந்த லைன் இருக்கவும், "ஏய் எனக்கு முடியல. எனக்கு அழுகை வருது" அப்படின்ட்டு டேய் உட்காந்து புலம்பிக்கிட்டே இருக்கான். அது எப்படி அந்த மாதிரி பண்ண வேண்டியதெல்லாம் அந்த பொண்ண பார்த்து பண்ணிட்டு இருக்கான். "டேய் டேய் சன்ஃப்ளவர் எனக்கு எனக்கு அல்ல, அவனுக்கு இல்ல, அவளுக்கு இல்ல, எனக்கு எனக்கு" அப்படின்ட்டு டேய் இங்க உணர்ச்சி வசப்பட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ இப்படியே தான்டா அந்த டே ஃபுல்லா போகுது. ஸோ ஈவினிங் எப்பயும் போல தான். ஸோ கிளாஸுக்கு கிளம்ப ஐ மீன் கிளாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்ப, ஸோ எப்பயும் போல தான் அவன் வந்து நிக்காம வந்து அவன் பாட்டுக்கு டோல்கேட் போலாம் அப்படின்ட்டு சின்ன பூச்சி இழுத்துக்கிட்டே போயிட்டுருக்கான். ஸோ ஆர்யா வந்து சரி ஓகே அதாவது அவளுக்கு தான் அமைதியா வந்து, "ஏய் நான் ஆட்டோல கிளம்புறேன். பிகாஸ் எனக்கு வந்து வீட்டுக்கு போணும். என்னால வந்து இங்க வெயிட் பண்ணிக்க முடியல. எனக்கு ரொம்ப டயர்ட்ஃபுல்லா ஃபீல் ஆகுது. ஸோ நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நீங்க 2 பேரும் பாய்ஸ் தானே நீங்க போங்க" அப்படின்னு சொல்லிருவா. ஸோ அதனால இவனுங்களும் வந்து அது ஓகேவா பட்டுருக்குமோ என்னவோ! ஸோ இவனுங்களும் ஓகேன்ருவானுங்க. ஸோ இவளும் வந்து டெய்லி ஆட்டோல வீட்டுக்கு போயிருவா. அ அவளுக்கு கிட்டன்றதுனால அவ ஆட்டோலயே போயிருவா. ஸோ இவனுங்க தான் கொஞ்சம் தாண்டி போணும். 2 பஸ் ஸ்டாப் தாண்டி போணும். ஐ மீன் 2 பஸ் தாண்டி போணும் அப்படின்றதுனால வந்து இவனுங்க தான் வந்து கொஞ்சம் லேட்டு. ஸோ இவனுங்க தான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணணும். ஆனா அவ அப்படி இல்ல. அவளுக்கு கிட்ட அப்படின்றதுனால அவ ஆட்டோலயே கூட வீட்டுக்கு போயிடலாம். ஸோ பிரச்சனை இல்லன்ற மாரி தான். ஸோ அ இப்படி இருக்க சொல்ல, அ
சின்னும் டயாங்கும் நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி நடந்து டோல்கேட் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல போயிட்டே இருக்கும்போதே, மறுபடியும் எப்பயும் போல நேத்து பண்ண மாரியே வழி மறிக்கிறாங்க. வழி மறிச்சு ஒரு மாரி கட் அண்ட் ஸ்ட்ரெய்ட்டா பேசுறாங்க. டயான் கிட்ட. டயான்க்கு ஒரு மாரி பயமா இருக்கு. ஐயோ! யாராவது பாத்துற போறாங்க அப்படின்ற மாரி சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்கான். அவன் கண்ணுல ஒரு பயம், பதட்டம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஜின்னுக்கு இதெல்லாம் புரியுது. ஜின்னு இருந்தாலும் சைலன்ட்டா இருக்கான். அவன் நான் இங்க பாருங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாரி சொல்ல, அப்போ அ ஆரம் என்ன சொல்றாரு, "இங்க பாரு, அம் நான் உனக்கு என்ன சொல்றேன்னாக்கா, அம் நீ அவன அடிக்கடி பாக்குற, பேச ஏதோ ட்ரை பண்றேன்னு நெனைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஆமா தானே?" அப்படின்னு சொல்ல, "இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல." அப்படின்ற மாரி சொல்ல, எனக்கு புரியுதுடா. நீ அவன்கிட்ட ஏதோ பேச ட்ரை பண்ற. கரெக்ட் தானே?" அப்படின்ற மாரி கேட்குது. "இல்ல, நோ." அப்படின்ற மாரி டயங் சொல்ல, "உனக்கு இவன புடிக்குமா? புடிக்காதா?" "புடிக்கும். ஆ புடிக்கும்." அப்படின்ட்டு சுகா கேட்குறாரு. புடிக்குமா? புடிக்காதான்ட்டு. அதுக்கு அவன் புடிக்கும்னு சொல்லவும், அப்ப எனக்கு புரியல. அப்புறம் என்ன? ம் "உன் நம்பர் குடு" அப்படின்னு சொல்ல, "ஆ என் நம்பரா?" அப்படின்னு சொல்ல, "இல்ல என் ஃபோன்ல ரீசார்ஜ் இல்ல." "ஓ! உன் ஃபோன்ல ரீசார்ஜ் இல்ல தானே? இவன் உனக்கு டாப் அப் பண்ணி விடுவான். நம்பர் குடு." அப்போ அப்படியே பாஸ் திரும்பி பார்க்குறான். "இல்ல புரியல. நான் எப்போ டாப் அப் பண்ணி விடுறேன்னு சொன்னேன்?" அப்படின்ற மாரி திரும்பி பார்க்குறான். "டேய் வாய மூட்றா" அப்படின்ட்டு அப்படியே கிங்கு மண்டையிலே போடுறான் பாஸ்க்கு. பாஸா "டேய் சும்மா இருங்கடா. ஏன்டா இப்படி பண்றீங்க?" அப்படின்ற மாரி பார்க்க. அப்போ அ டேவுமே "இல்ல இல்ல ப்ளீஸ் வேணாம் விட்டுருங்க. எனக்கு வேணாம்" அப்படின்னு சொல்ல, "நம்பர் வேணாம்" அப்படின்னு சொல்ல, "ஓ! அப்படியா? அப்ப இனிமே அவன பார்க்கலாம் கூடாது." அப்படின்ற மாரி இவன் பார்க்குறான். சரி ஓகே. உங்களுக்கு என்ன இப்ப என் நம்பர் தானே வேணும். டாப் அப்லாம் எதுவும் பண்ண தேவையில்ல. நான் நம்பர் தரேன் அப்படின்ட்டு நம்பர குடுத்துடுறான். அண்ட் அம் இந்தா இவனுடைய நம்பரையும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவனோட நம்பரையும் குடுக்குறான். பாஸோட நம்பரையும் குடுக்குறாங்க. ஸோ ஓகேவாடா, அப்படி பாஸ்வேர்ட் நம்பர் குடுக்கவும், இவன் வாங்கிட்டு கம்முனு வந்துடுறான். "ஏய் டெக்ஸ்ட் பண்ணேன் இவனுக்கு. இவன் வெயிட் பண்ணுவான் உன் காலுக்காக" அப்படின்னு சொல்ல, ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு, "டேய் விட்டா போதும்டா சாமி" அப்படின்ட்டு துண்ட காணோம், துணிய காணோன்ட்டு கம்முனு ஜின்னு கூட ஓடியாந்துடுறான். ஜின்னா, "இல்ல எனக்கு புரியல" அப்படின்ற மாரி பார்த்துக்கிட்டே இருக்கான். "என்னவோ நடக்குது எனக்கு புரியலங்க ஒண்ணும்" அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்கான். அப்படியே என்ன ஆகுது, அப்படியே வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணலாமா வேணாமா? வேணாமா பண்ணலாமா? பண்ணலாமா வேணாமான்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். சரி ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறான். ஹாய் அப்படின்ற மாரி ஆரம்பிக்க, அ ஸோ அந்த சைட்ல இருந்தும் ஹாய் அப்படின்ற மாரி மெசேஜ் வருது. ஸோ ஓகேடா நான் இதில கட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப லேட்டா வந்துட்டேன். சாரி மூன்லைட்ஸ். இதுக்கப்புறம் சீக்கிரம் போட ட்ரை பண்றேன். அ ஓகே பாய். லவ் யூ சராங்கே. போறேன் பாய்.